ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் கறி தோசை பார்க்க போகிறோம். கறி தோசை சாப்பிட ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கைமாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு கறி வேக லேட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் விசில் கூட வச்சுக்கலாம். எனக்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் கடாயிலே செஞ்சிட்றேன். காரம் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம், சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததும் கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டம்ளரில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு தோசைக்கு ஒரு முட்டைங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீமாலேருந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்து முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா அடிச்சிருங்க. அவ்வளோதான், கறி தோசைக்கான மசாலா ரெடி. வாங்க இப்போ தோசை ஊற்றலாம். கல் நல்லா சூடானதும் 3 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இதை தோசை மாதிரி சுடக்கூடாது, ஊத்தப்ப மாதிரி தான் சுடணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே மேலே ஊற்றிடணும். அது அப்படியே விரிஞ்சு வந்துடும். மேலே ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம், கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.